Hi friends, welcome to Nallathor Veenai channel. இந்த வீடியோல மொறுமொறுன்னு ராகி பக்கோடா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 1.5 கப் போல ராகி மாவு சேர்த்துக்கலாம். இது கடையில வாங்குன மாவு தான். அது கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியா கட் பண்ண 2 வரமிளகாய், குட்டியா கட் பண்ண 2 கொத்து கருவேப்பிலை இலை, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மொத்தமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் மொத்தமாகவே 3/4 கப் தான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள், மாவை நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கைகளால் மாவை எடுக்கிறதுக்கு முன்னாடி கையை தண்ணியில் லேசாக நனைச்சிக்கோங்க. எண்ணெய் மீடியம் ஹீட்டில் இருக்கும்போது நாம் எடுத்துருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக பக்கோடா மாதிரி எண்ணெயில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த ராகி பக்கோடாவை குக் பண்ணி எடுங்க. பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இந்த பப்புள்ஸ் எல்லாம் ஓரளவு கொஞ்சம் அடங்கி வரணும். அது வரையிலையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ராகி பக்கோடா வெந்துருச்சு, வெளியே எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் பக்கோடாவாக பொரித்து எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடான எண்ணெயில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலையை பொரித்து எடுத்துக்கலாம். இப்போது நம்ம பொரித்து வச்சுருக்கிற பக்கோடா மேலே இந்த பொரித்த கருவேப்பிலை இலையை சேர்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான ராகி பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நல்லதொரு வினை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.